நாங்க அத்தனை பேரும் நடு தெருவுக்கு வந்துருவோம். அப்படின்னா அண்ணன் வெக்கெட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஆசிரமம், அப்ப அந்த ஆசிரமத்துல தான் பிரீத்தியும் பசங்களும் தங்கியிருக்காங்களா? நீ கவலைப்படாத, சரியா? பாஸ் கிட்ட நான் பேசுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்ப நம்ம போலாமா? பசங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மெதுவா பாத்த வா. ஷோ, இந்த மெஹக் எங்க போய் தொலைஞ்சா? மெஹக் என்ன? ஹேய், இவ நிலைமை என்ன இவ்வளவு மோசமா இருக்கு? ஏற்கனவே இவளுக்கு வயசாயிடுச்சு. ஆனா இப்போ இவளோட சக்தி இவளை விட்டு போயிடுச்சு போல இருக்கு. மெஹக், ஓ, போட்டிருந்த கொலுசு கால்ல இருந்து விழுந்ததால மெஹக்கோட மேக்கப் எல்லாம் போயிடுச்சு. ஆனா நீ கவலைப்படாத மெஹக், அந்த கொலுசை மறுபடியும் நான் உனக்கு போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நீ உன் வாழ்க்கையில ஜம்முன்னு இருப்ப. எழுந்துரு. இல்ல, அவ எங்க போயிட்டா? அந்த நாகினி எங்க போயிட்டா? ஏய் மெஹக், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தானே இருந்தா. யாரு யாரு எங்க போனா? நான் அவளை பார்த்தேன். நான் அவளை என் கண்ணால பார்த்தேன் சேமா. என்ன சொன்ன என்ன சொன்ன? ஒரு நிமிஷம். நிஜமாவே நீ பிரார்த்தனாவை பாத்தியா? இல்ல, ஆனா எனக்கு தெரியும் அது பிரார்த்தனாவே தான். இன்னைக்கு நான் அவளை பிடிச்ச அவ ரகசியத்தை வெளியில கொண்டு வந்திருப்பேன். ஆனா அந்த நேரம் பார்த்து என் கொலுசு கழண்டு விழுந்து என்னோட சக்தி எல்லாம் போயிடுச்சு. இல்லன்னா இன்னைக்கு அவ என் கட்டுப்பாடுல இருந்திருப்பா. எனக்கு தெரியும் அவ பிரார்த்தனா தான், அது எனக்கு கண்டிப்பா தெரியும். அவதான் எல்லா நாகினிகளையும் காப்பாத்த வந்திருக்கா. பிரார்த்தனா வந்தாளா? ஆனா இவ அவளை பாக்கலங்கிறாளே. ஷோ கடவுளே, இவளோட சேர்ந்து நானும் பைத்தியமாயிடுவேன் போல இருக்கே. மெஹக் நில்லு, நானும் உன் கூட வரேன். நீங்க ப்ளீஸ் அவங்களை தடுத்து நிறுத்துங்க. ஐம் சாரி, என்னால எதுவும் பண்ண முடியாது. இங்க ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கு? இங்க என்ன நடக்குது? பிரீத்தி அக்கா, அவங்க நம்ம வீட்டை இடிக்க போறாங்களா? இப்போ என்ன பண்றது? இல்ல, நிறுத்துங்க. நீங்க எங்க வீட்டை டெமாலிஷ் பண்ண முடியாது. நோட்டீஸ் கூட இல்லாம. ஓனரோட லீகல் பேப்பர். ஓனர் உங்களுக்கு லீகல் நோட்டீஸும் அனுப்பியிருக்காரு. நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணவும் இல்ல, நீங்க அவர்கிட்ட பேசவும் இல்ல. அதனால தான் நாங்க லீகல் ஆக்ஷன் எடுக்கோம். நீங்க எப்படி அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க முடியும்? நான் அந்த ஓனரை பார்த்து பேச முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. டெமாலிஷ்க்கு முன்னாடி நீங்க லீகலா ஒரு ப்ராப்பர் நோட்டீஸ் அனுப்பணும்ல. ஐம் சாரி மேடம், என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆர்டர் வந்திருக்கு, உடைச்சுதான் ஆகும். இல்ல, வீட்டை இடிக்க நாங்க விட மாட்டோம். அதை தடுத்து நிறுத்துங்க. வீட்டை உடைக்க நாங்க விட மாட்டோம். எங்க வீட்டை உடைக்காதீங்க ப்ளீஸ். ஐம் சாரி. இதை எப்படி நாங்க தடுத்து நிறுத்த முடியும்? இந்த ஆர்டர் முதல்ல ரிவர்ஸ் பண்ணணும். இந்த ஆர்டரை யாரால ரிவர்ஸ் பண்ண முடியும்? வேற யாரு? ஓனர் தான். சரி, ஓகே. ப்ளீஸ் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு இந்த டெமாலிஷை தடுத்து நிறுத்துங்க. நான் இப்பவே போய் ஓனரை பார்த்து பேசுறேன். அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். எங்க வீட்டை உடைக்காதீங்கன்னு சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். கௌதம், நீ பசங்களை பாத்துக்கோ. நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க. அக்கா நானும் உங்க கூட வரேன். சரி வா. நான் அவளை பார்த்தேன். அவ என் கை கட்டுற தூரத்துல தான் இருந்தா. அந்த நேரம் என் கொலுசு போயிடுச்சு. அதனாலதான் நான் என்னோட சக்தியை எல்லாத்தையும் இழந்துட்டேன். இல்லனா இப்ப அவ என் கைக்குள்ள இருந்திருப்பா. நிச்சயமாவா சொல்ற? மெஹக், நீ பார்த்தது பிரார்த்தனா தானா? நான் அவளை தான் பார்த்தேன். நீ என்ன நினைச்ச? அவ என்ன தொட்டதும் என்னால அவளை ஃபீல் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா? எனக்கு தெரியும், அது அவதானே எனக்கு தெரியும். மகாஷேஷ் நாகினி. யோசிச்சுக்கிட்டே இரு. அப்படி யோசிச்சு உன் டைமை வேஸ்ட் பண்ணு. உன்னோட கொலுசு அது துருப்பிடிச்சு போயிடும். அதோட சேர்த்து உன்னோட உயிரும் போயிடும்.
நீ இப்போ யார தேடுறியோ மகாஷேஷ் நாகினி அவ உனக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டா. ஆனா சார் அந்த பேப்பர்ல உங்க அண்ணன் தான் கையெழுத்து போட்டிருந்தாரு. அதனாலதான் அந்த இடத்த டெமாலிஷ் பண்றதுக்கு நம்ம டீம் அமைச்சது. நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. எப்படியாவது அந்த டெமாலிஷை உடனே தடுத்து நிறுத்து. புரிஞ்சுதா? அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஓகே சார். ஐ டோன்ட் கேர் வாட் யூ டூ, யூ ஸ்டாப் த டெமாலிஷ். ஓகே சார். பிரீத்தி இந்த மாதிரி நடுத்தருக்கு வரதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இங்க பாரு நீலநாகினி, நீ கோவப்படாத, சாந்தமாரு, பொறுமையா யோசிச்சு பாரு. அப்புறம் என்கிட்ட சொல்லு, நிஜமாவே நீ பார்த்தது அவளைத்தானா? இல்ல, நிஜத்துல நான் பார்க்கல. ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு இருக்கிற பயம் அந்த அளவுக்கு பயன்படுத்தது. அது வந்தது அவளா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அவ உயிரோட இருக்கான்னு தோணுது. இல்ல, எனக்கு இனிமே என்ன ஆனாலும் சரி, நான் ஓனரை சந்திக்காம இங்க இருந்து போக மாட்டேன். அவ வந்துட்டா அவ வந்துட்டாளா? யார் வந்துட்டா? இங்க பாரு, நீ ஒண்ணு பண்ணு, நீ இங்கேயே இரு, நான் ஓனரை பார்த்துட்டு வரேன். ஓ காட், பிரீத்தி இங்கே வந்துட்டாளா? நான் தான் உண்மையான ஓனர் தெரிஞ்சதுன்னா நான் அந்த உண்மையை மறைச்சதுக்காக கண்டிப்பா அவன் மேல கோப்படுவா. இவளை உள்ள போக விடாம எப்படியோ தடுத்தா. ரகு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது 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 நான் சின்ன வேலை விஷயமா இங்க வந்தேன். பாஸ் ஒரு வேலை விஷயமா என்ன கூப்பிட்டாரு, அதனால தான் இங்க வந்தேன். எனக்கு இன்னைக்கு உன்னோட பாஸை பார்த்தாகணும். ஏய், சொல்றது கேளு, முதல்ல நில்லு. கொஞ்சம் இப்படி வா, நான் தான் இருக்கல. வா, நீ குழந்தை கூட்டு வீட்டுக்கு போ. பாஸ் கிட்ட நான் பேசுறேன். இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு எப்படியாவது நான் உள்ள போயே ஆகணும். அவரை மீட் பண்ணியே ஆகணும். ஏதாவது செஞ்சு அவருக்கு புரிய வைக்கணும். வீட்டை உடைக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தணும். டெமாலிஷ் பண்ண வந்தவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். டெமாலிஷ் ஆர்டரை ரிவர்ஸ் பண்றதுக்காக நான் அவரை சந்திச்சு பேசியே ஆகணும். சொல்லு கௌதம். கௌதம், என்னாச்சு? சரி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வந்துடுறேன். ஓகேவா? நான் வரேன். ஆல் ஓகே. என்னாச்சு? வண்டிக்கு அடிபட்டுக்கா, நான் போயே ஆகணும். இந்த பொண்ணு யாரு? நான் பார்த்த பொண்ணு வேற மாதிரி இல்ல இருந்தா. மேம், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க வீட்டை இடிக்க வந்திருக்காங்க. ப்ளீஸ் நீங்க எங்க வீட்டை இடிக்க வேணாம்னு சொல்லுங்க. ப்ளீஸ் மேம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்த பொண்ணு அது நீதானே? ஆமா மேம். மேம் மேம் ப்ளீஸ் எங்க வீட்டுக்கு வாங்க. ப்ளீஸ் மேம். சீ, கையை விடு. டோன்ட் டச் மீ. கலி, வா போலாம். நீ எதுக்கு டென்ஷன் ஆகாத. பாஸ் கிட்ட நான் பேசுறேன். ஓகே, I'll give you all the updates. ஓகே, தேங்க்ஸ் ரகு. சரி, வா சீக்கிரம். அண்ணா. ரகு, என்னப்பா இதெல்லாம்? அந்த வீட்டு டெமாலிஷ் ஆர்டரை வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறியா? ஆனா ஏன்? அண்ணா ப்ளீஸ், அந்த டெமாலிஷை தயவு செஞ்சு நிறுத்துங்க. பசங்களுக்கு வீடு இல்லாம போயிடும். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நம்மளோட அந்த ப்ராப்பர்ட்டி பிரைம் லொகேஷன்ல இருக்கு. நம்மளோட அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி நம்ம விட்டு போகிறதுக்கு விடவே கூடாது. எல்லாத்துக்கும் மேல அப்படியே நம்மளுடைய கான்ட்ராக்டும் அப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ணா, இந்த முறை நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்கண்ணா ப்ளீஸ். இல்ல ரகு, இனிமே நம்ம பின்வாங்கவே முடியாது. உங்க அண்ணி இந்த சிட்டில இருக்கிற மிகப்பெரிய டைமண்ட் மர்ச்சன்ட் கூட சேர்ந்து இந்த டீலை மர்ச் பண்ணியிருக்கா. தெரியும்ல? டக்ரால்ஸ் உங்க அண்ணியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நம்ம அந்த டீல்ல இருந்து பேக் அவுட் பண்ணவே முடியாது. பண்டி உனக்கு என்ன ஆச்சு பண்டி? இங்க இங்க பாரு, உனக்கு எல்லாம் சரியாயிடும். இங்க யார்கிட்டயாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கா? நீங்க பசங்களை இப்படி காயப்படுத்திருக்க கூடாது. அக்கா, நான் ஒரு மேடமை பார்த்து பேச ட்ரை பண்ணேன். ஆனா அவங்க நான் சொல்றது எதுவுமே இங்க கேட்கல. பாருங்க மேடம், நாங்க இந்த வீட டெமாலிஷ் பண்ணியே ஆகணும். நீங்களே ஆர்டர் பாத்தீங்கல்ல, ப்ளீஸ் எங்களை வேலையை செய்ய விடுங்க. வாங்கப்பா, வந்து உங்களுக்கு இந்த இடிங்க. வீட்டை இடிக்கணும் அவ்வளவுதானே? அப்ப சரி, வீடை இடிங்க. ஆனா இப்ப நீங்க என்ன தாண்டி தான் போகணும். புல்டோசரை ஏன் மேல ஏத்துங்க. மேடம், நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எங்க கிட்ட ஆர்டர் இருக்கு, நாங்க வீட டெமாலிஷ் பண்ணியே ஆகணும். மேடம், இல்ல அப்ப சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிரீத்தி அக்கா, பிரீத்தி அக்கா, நீங்க என்ன பண்றீங்க? பிரீத்தி அக்கா, வண்டி move பண்ணுங்க. பிரீத்தி அக்கா, அக்கா பிரீத்தி அக்கா, வா, சீக்கிரம் வா. பிரீத்தி அக்கா. அண்ணா ப்ளீஸ் இந்த ஒரு முறை நான் சொல்றது கேளுங்க. முடியாது ரகு, முடியாது. ஆனா இது வரைக்கும் லைஃப்ல நீங்க சொன்னதை நான் எதுவுமே மறுத்ததே இல்லை. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அந்த டெமாலிஷன் எப்படியாவது நிறுத்துங்க ப்ளீஸ். ஏ ரகு, நீ நீ ஏன் அப்படி சொல்ற? அட, உனக்கு என்ன பைத்தியமா? நீ எதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணணும்? நீ என் தம்பிப்பா. நீ இதை விரும்பல, டெமாலிஷ் பண்ண நீ விரும்பல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமே நான் அந்த ப்ராப்பர்ட்டி டெமாலிஷ் பண்ணவே மாட்டேன். ஓகே? ஆனா வினய் சார், ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு, கோர்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. காலையில வரையும் எதுவும் பண்ண முடியாது நம்மளால. ஏன்னா டெமாலேஷன் ஸ்டாப் பண்ணுனா ஸ்டே ஆர்டர் வேணும் சார். பரவாயில்ல, நீங்க முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி காலைல வரைக்கும் டெமாலிஷன் நிறுத்த சொல்லுங்க. ஸ்டே ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைங்க அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. சரியா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஒரு நிமிஷம் நான் என் புருஷனை விட்டு விலகினதும் அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியா தட்டி பறிச்சுட்டான். ஹலோ, டெமாலேஷன் தடுத்து நிறுத்துங்க, பின்வாங்குங்க. நிறுத்து நிறுத்து, வண்டியை நிறுத்து. பின்னாடி வா.